ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மன்னார்குடி அன்னபூரணி. குரு பெயர்ச்சி துலா ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு குரு பகவான் 3-6க்கு ஆதிபத்தியம் பெற்றவருங்க. அவர் 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்காருங்க. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு எல்லாரும் ஒரு பயத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆண்டு வந்திருக்காருங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அப்போ 3-6க்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயம்தாங்க. அதே மாதிரி அந்த துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த குருவுக்கு பகை பெறுறாருங்க. பகை பெறக்கூடிய கிரகமானவர் மறைவு ஸ்தானத்தில் போகிறது நல்ல விஷயம்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை தன்னோட விசேஷ பார்வையில் பார்க்குறாருங்க. குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு இருந்த நோய்கள் தீரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு செல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிட்ட போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக சுற்றுலா, மகான்கள் தரிசனம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், அங்கே உள்ள ஆலயங்களை நீங்கள் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுப செலவுகள், சுப விரயங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. நன்மையும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள், சுப விரயங்களும் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையில் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வை பண்ணுறாருங்க. 2ஆம் இடங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாகும். இந்த இடத்த அவர் பார்வை பண்ணும்பொழுது உங்களுடைய வாக்கு மேன்மை ஏற்பட போகுதுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகுதுங்க. நீங்கள் சொல்ல எல்லோரும் கேட்பாங்க. உங்களுடைய வாக்கையும் நீங்கள் காப்பாற்றலாம். அதுமாதிரி உங்களுடைய பேச்சில் இருந்த கோபதாபங்கள் குறைய போகுதுங்க. அமைதியாக பேசுவீங்க, அமைதியாகிடுவீங்க. மற்றவங்க சொல்கிறதையும் நீங்கள் செவி கொடுத்து கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாயோட வீடாக வருது. அப்போ ரொம்ப ஸ்பீடாக பேசுவீங்க, வேகமாக பேசுவீங்க. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் இனிமேல் எல்லாம் கேட்பீங்க. அடுத்தவர் சொல்லுங்கலாம் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனவரவும் ஏற்பட போகுதுங்க. திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது உங்களோட சுகங்கள்லாம் சகல சுகபோகங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க. அடுத்து கல்வி ஸ்தானம் நல்லா இருக்குங்க. நல்ல கல்வி நீங்கள் வந்து அதாவது இப்போ இந்த ஆண்டு மேல்நிலை கல்வி போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா வந்து நல்லா இது பாடங்களில் எடுத்துகிட்டு நல்லா படிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கனாக்கா தாயார் வழி உறவுகளுடன் இருந்து வந்த பிணக்குகள் தீர போகுதுங்க. தாயாதி வழி உறவுகளால் உங்களுக்கு யோகங்கள் கிட்ட போகுதுங்க. நன்மைகள் நடக்குங்க கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா வீடு, வண்டி வாகனத்துலலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மாற்றக்கூடிய அமைப்போ இல்லை அவைகளுக்காக செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. அதாவது புதுசாக வண்டியை மாற்றுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்டை பராமரிக்கிறது, புதுசாக வீடு வாங்குறது, இது போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் பார்த்திங்கனாக்கா குழந்தைகளால் ஏதோ ஒரு மனசஞ்சலம், அவர்களுடன் கருத்து மோதல்கள் இவற்றையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ இனிமேலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மாற்றங்களுக்கு வரப்போகுதுங்க அதுலேருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனைலாம் இருக்குது. வயதானவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போதுமே கரெக்டான டைத்து சாப்பிடுங்க. காரம் புளிப்பெல்லாம் அதிகம் சேர்த்துக்காதீங்க. நல்ல விதமாக முதல்ல இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா தூங்குவீங்க. நல்லா தூக்கம் வரும். இதனால் வரை சரியான தூக்கம் இல்லாமல் அதுவே ஒரு மன அதளவில் பாதிப்பு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். பெரியவர்களும் நல்லா தூங்குவாங்க. தூங்கி எழும்போது கண்டிப்பாக அவங்க வந்து மனம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு நிம்மதியான நிலையில் இருக்க முடியும் அவங்களால. அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் நல்லது செய்யக்கூடிய அமைப்பிலே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்காருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு மேலும் நற்பலன்களை தருவதற்கு குரு பெயர்ச்சியில்
பார்த்திங்கனாக்கா குருமார்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே பழைய வீடியோக்களில் நான் வந்து சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அது அதாவது குருமார்களுக்கும் ஆலய குருக்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செஞ்சுட்டு வந்துட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா யானைக்கு பசு மாட்டுக்கு உணவு அளித்துட்டு வாங்க. எல்லா உயிர்களுக்குமே உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. தண்ணி வைங்க. குழந்தைங்களும் இனிப்பு வாங்கி கொடுங்க. உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான தர்மங்களை எளியவர்களுக்கும் வலியவர்களுக்கும் செஞ்சுட்டு வந்துட்டுருங்க. வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குரு பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டுருங்க. இது போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு நற்பலன்களையே தருவார். 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். பயப்பட வேண்டாம். ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகமாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்லையும் சரி, அல்லது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்லேயும் சரி, பணம் கையாளும் பொழுது கவனமாக கையாளுங்கள். நன்றி, வணக்கம்.